விவசாயம் செய்ய முடியாமல் ஊரையே காலி செய்த கிராம மக்கள். இங்கு மீதமுள்ள 6 குடும்பங்களை பாதுகாத்த மாவட்ட ஆட்சித்தலைவர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாமரைக்குடி கிராமம் அமைந்துள்ளது. இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கிராமத்தில் விவசாயம் மட்டும் பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இங்கு கருவேல மரங்கள் அதிகமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வந்த நிலையில் அங்கு வசித்து வந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றாக கிராமத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டனர். பிறகு இந்த கிராமத்தில் 6 குடும்பங்கள் மட்டுமே வேறு வழியின்றி இங்கு வசித்து வந்தனர். சிவகங்கை மாவட்டம் தாம்பரக்குடி எங்கள் ஊர் கடைசி ஊர். இதில் எங்களுக்கு நாங்கள் தாம்பரக்குடி 5-6 குடும்பம் தான் இருக்கோம். நாங்களுக்கு வயசாகிடுச்சு. எங்கள் கம்மாயை யாரும் பார்க்கல. நாங்கள் விவசாயம் இப்போ போடுற வெள்ளாமை பண்ணி தின்னுட்டு போகுது. பண்ணி எங்களால் ஒன்றும் நடத்த முடியலை. வெள்ளாமை பூரா அழிக்குது. எங்களுக்கு அரசாங்கம் தான் எங்களை பார்த்து கொடுக்கணும், கேட்டு கொடுக்கணும். இப்போ இருக்க அம்மா எங்களை பார்க்கல. ஜெயகாந்தர் இருந்து எங்களுக்கு பார்த்தாரு. கம்மாயை பார்த்தாரு, ஊரை பார்த்தாங்க, வந்தாங்க. இப்போ இந்த அம்மா எங்களுக்கு பார்க்கல. அரசாங்கம் தான் எங்களை காப்பாற்றணும். அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யலைன்னா நீதிமன்றம் எங்களை காப்பாற்றணும். நீதிமன்றம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் எங்களை காப்பாற்றினா நாங்கள் இந்த ஊரில் இருக்கவே முடியாது. உங்கள் பேருங்க? என் பேர் திருமலை. சரிங்க. அந்த கிராமத்தை எத்தனை வருஷம் வசிக்கிறீங்க? நான் செமீன் காலத்தில் இருந்தே தான் இருக்கேன். இப்போ செமீன் காலத்தில் எங்கள் ஐயா பாட்டங்காலத்தில் இருந்தே இருக்கோம். ஆனால் இருந்த பூரா வெளியே கிளம்பிட்டேன். அது என்ன காரணம்? வறட்சி, கம்மா பெருகலை, வறுத்து இல்லை அப்படின்னா அதனால் ஒவ்வொருத்தனும் கரண்டி வேலை அது இது தெரியவும் வெளியே கிளம்பிட்டேன். நாங்கள் 4-5 பேருங்கண்ணே கிடக்கோம். கம்மாய்க்கு தண்ணி வரல. நாட்டாண்டி ஓடையிலேருந்து கம்மாய்க்கு தண்ணி வரும். ஐயா கலெக்டர் ஐயா ஜெயகாந்த் இருக்கும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்குள்ளே சண்டால பேர் அவரை மாற்றி வேறு ஊருக்கு அனுப்பிவிட்டாங்க. இப்போ 2 கலெக்டர் வந்தாங்க. எங்கள் ஊர் எங்கனே இருக்குன்னு கேட்குறாங்களாம். தாமரைக்குடி ஒரு குழுப்பு. அது போய் சொன்னால் தாமரைக்குடி எங்கனே இருக்குது அப்படி கலெக்டராக இருக்காங்க. அதோடு இந்த ஒரு மகாலிங்கத்தை எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் உதவி செய்யணும். ஐயா காட்டுக்கிருவலை அழிக்கணும். பன்னி மிருகங்கள் பூரா அடைஞ்சிக்கிட்டு ஊருக்குள்ளே நுழையுது. அதை யாருமே நடவடிக்கை எடுக்கிறதில்ல. ஐயா பார்த்து ஜெயகாந்தன் ஒரு எடுத்தார். அவர் இல்லை. அதுக்கு பின்னால் 2 IAS அதிகாரி ஒன்றும் செய்யலை. இது செய்யலைன்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். இந்த நிலை குறித்து தஞ்சாவூர் கிராமத்தை சேர்ந்த பாலசுப்பிரமணிய சாமி அவர்கள் அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் அவரிடம் நிலைமையை எடுத்து கூறினார். உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த 6 குடும்பங்கள் வசித்து வரும் கிராமத்திற்கு அந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி விவசாயத்தை காத்து பொதுமக்களுக்கு உதவினார். தற்போது இந்த கிராமத்தில் கருவேல மரங்கள் அதிகமாக உள்ளதால் நீர்நிலைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தூர்ந்து வருகின்றன. இதனால் மீதமுள்ள குடும்பங்கள் ஊரையே காலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு கிராமமே விவசாயம் செய்ய முடியாமல் ஊரை காலி செய்யும் நிலைக்கு வந்துள்ளதால் இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் போல் மற்றொரு அதிகாரிகள் வருவார்களா என எதிர்பார்க்கின்றனர் கிராம மக்கள்.
விவசாயத்தை காக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்ற நீதி அரசர்கள் தங்களுக்கு உதவுவார்கள் என நம்பிக்கையுடன் கிராம மக்கள் தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் சகல குருநாதன். நான் சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் கிராமத்தை சேர்ந்தவன். என்னோடய அப்பா தான் வந்து பாலசுப்ரமணியன். அவர் வந்து முருகன், பெருமாள், சிவனுக்கெல்லாம் கோவில் கட்டி பூஜை செஞ்சு வந்துட்டுருக்காரு. அப்பாவுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஆன்மீகத்து மேலேயும் இயற்கை மேலேயும் அதிக ஈடுபாடு இருக்குது. இந்த தஞ்சாவூர் சுற்றி கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது மழையை பார்த்து தான் வானம் பார்த்த விவசாயமாக இருந்துச்சு. அப்பா அப்போ என்ன யோசிச்சாருன்னா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட 30க்கும் மேற்பட்ட ஊரணி கம்மாயில் வந்து ஆக்கிரமிப்பில் இருந்தது அப்பாவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. இருக்கிற கை காசை போட்டு கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டு கோர்ட்டு ஜட்ஜு வந்து ஆக்கிரமிப்பில் அகற்றணும்னு இது கொடுத்துறாரு, உத்தரவு. அந்த நேரம் பார்த்து எங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து கடவுளாக வந்து ஜெயகாந்தன் வர்றாரு கலெக்டராக. அவரோட கருத்தும் அப்பாவோட கருத்தும் ஒரே மாதிரி போகும். அவர் வந்து அவரோட ஒரு 10 ஜேசிபி வாங்கி 30க்கும் மேற்பட்ட கம்மா உருணியெல்லாம் தூர்வாரின இடம்லாம் தண்ணி வந்துடுது. அதை பார்க்க என்ன பண்ணுறாரு, சிவகங்கை ஃபுல்லாக தூர்வாரிடுவோம் அப்படின்னு ஜெயகாந்தன் முடிவு பண்ணி அப்பாவை வச்சு இல்லை சிவகங்கை மேலே ஒரு 200க்கு மேற்பட்ட கம்மா உருணியெல்லாம் தூர்வாரினாங்க. ஒரு போகம் விவசாயம் பண்ண விவசாயிகள் என்ன பண்ணாங்க, இந்த 3 வருஷத்தில் ஒரு 2 போகம் 3 போகம் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கேற்றாப்புல கம்மாயிலலாம் தண்ணி வந்து அதிகமாக இருந்தது. இப்போ அதனால் எப்படின்னா, இப்போ தேனி மாவட்டத்தில் எப்படி பென்னிக்குவிக்கு வந்து ஒரு அணையை கட்டி 4 மாவட்டத்துக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து வழி பண்ணாரோ, அதே மாதிரி வந்து சிவகங்கை கலெக்டர் ஜெயகாந்தன் வரவும் இந்த மாதிரி சிவகங்கை கிராமத்தை ஃபுல்லாக விவசாயிகளுக்கு வந்து அவர் பென்னிக்குவிக்கு மாதிரி இருந்து விவசாயத்துக்கு வந்து வழி பண்ணார். ஐயா 4 வருஷமாக ஊரணி, குளம், கம்மா தூர்வார் ஐயா ஜெயகாந்தன் மூலமாக தூர்வார் பண்ண பாலசுப்ரமணியன் சாமி தூர்வார் பண்ணது நல்லா இருக்குது. சிவகங்கை மாவட்ட மக்கள் விவசாயிகள் நல்லா இருக்குது. நான் ஒரு விவசாயி, என் பேர் வெள்ளச்சாமி, ஒரு விவசாயி. இப்போ வந்து ஊரணி கம்மாயெல்லாம் பழையபடிக்கு வெட்டின இதெல்லாம் மேவுற மாதிரி கருவை மண்டுது. கருவை மண்டி நீர்நிலை ரொம்ப குறையுது. காட்டுப்பண்டி தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. கருவலை அகட்டினா தான் விவசாயம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஐயா சிவகாந்தன் அவர்களுக்கு வணக்கம்.